எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுறோம். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த உள்ளம் உறங்காது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய உள்ளம் உறங்காது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில்
சுத்தமாக உறங்காது. நிறைய டார்கெட், நிறைய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களை நம்பி ஒரு உலகமே இருக்கும், உங்கள் குடும்பம் உங்களை நம்பிடும். நீங்கள் யார் இது வரைக்கும் சில பேர் நம்பியிருக்க மாட்டாங்க, அதனால் அப்படி இப்படி போயிருப்போம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களை நம்பும். ஸோ இப்போ ரிஷபராசிக்கு இந்த வருஷத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். ஒன்றுமே பண்ண முடியாது, மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாது. அப்போ நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும், இல்லைன்னா நம்மளோட கௌரவம் குறையும். ஸோ கௌரவத்தை குறைக்காமல் ஆண்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கையாக ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான்லாம் போட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இறங்க மாட்டீங்க, தொய்வு ஏற்படாது, தோல்வி ஏற்படாது. மனசில் ஒரு திடகாத்திரத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்திங்க. இடம் மாற்றம் நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். ஏதாவது ஒரு இடம் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பெஸ்ட்டாக நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சில பேர் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறவங்க, உயர் பதவிகளுக்கு போகிறவங்க, தேவையான இடமாற்றங்கள், தேவையான ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, சார் நான் வெளிநாடு சம்மந்தமாக இருக்கேன் சார், வெளிநாட்டில் எனக்கு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை, நான் லைஃப்பை விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு போயிடலாமான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல டைம். அப்படி நீங்கள் வெளிநாடை விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருப்பீங்க. அதாவது வெளிநாட்டில் பிரச்சனையாக இருந்து, வேலையில் பிரச்சனையாக இருந்து, எனக்கு சக்ஸஸ் பண்ண முடியல சார், இதுக்கு பிறகு நான் போனால் தான் நல்லதுன்னு உங்கள் மைண்டில் வந்துடும். அப்போ மைண்டில் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உள்நாட்டுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கடன் அதிகமாகிடும். பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து இன்னும் கடனை வாங்கி வெளியில், அதாவது சொல்லுவாங்கள்ல வரட்டு கௌரவத்துக்காக வெளியில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே இறங்கிடாதீங்க. அதனால் வந்து இடமாற்றம் நல்லது. நல்லது நினைப்பவர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக நல்ல காரியங்களில் நம்மளை கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், உங்கள் வீட்டில், உங்கள் பங்காளிகள் வீட்டில், நண்பர்கள் வீட்டில் இதுக்கு நீங்கள் கலந்துக்கிற மாதிரி ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா அவங்கள்ட்டலாம் ரொம்ப உஷாராக பேசுங்க. அவங்க ஏதாவது ஒரு வாயை கொடுத்தாங்கன்னா அந்த வாய்க்கு நீங்கள் பதில் சொல்லி அதில் மாட்டிக்காதீங்க. சண்டை போட்டுட்டு இல்லைன்னா காரில் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தோட வருத்தத்தோடு நம்ம பேசின்னு வர மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு உஷாராக என்ன பண்ணிடலாம், பேசும்போதே நம்ம என்ன பண்ணோம், அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அந்த பதிலாக சொல்லி அடித்து கேட்பாண்டா அந்த பதிலை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவில் இருக்கணும். அதனால் வந்து மேக்சிமம் உறவுக்காரர்கள் பிளட் ரிலேஷன்ஷிப்பை இந்த வருஷத்தில் சந்திக்கிறத தவிர்த்துக்குங்க. அப்படியே பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா பேசிட்டு டக்குன்னு வந்துடுங்க. திருமணம் கைகூடும், கல்யாண விஷயங்கள் கைகூடும். ஏதாவது விசேஷங்கள்லாம் கண்டிப்பாக அமையும். சொல்லுவாங்க இல்லைங்களா, குழந்தை இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கல்யாணமானவங்களை பார்த்து. அந்த விசேஷம் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். மறுமணம், இந்த சார் எனக்கு 2வது மேரேஜே நடக்கலை சார், 2nd மேரேஜ் லைஃப் சக்ஸஸ் ஆகலை சார், நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், நான் சிங்கிளாக இருக்கிறேன். சிங்கிளாக இருக்கிறவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் திருப்பி வந்து ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் ஒன்று இதில் என்ன ஒன்றுனா தப்பான வழியிலையும் ஒரு யோசனை பண்ணும். அதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும், மாட்டிக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாரும் நம்மளை பார்க்கல நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது, யாராவது ஒருத்தன் பார்த்துட்ருப்பான். அதனால் மறுமணம் கண்டிப்பாக உண்டு. அதை நல்ல விஷயமாக திங்க் பண்ணுங்கள். நினைத்த உறவு கைகூடும், ரொம்ப பெஸ்ட்டு அதுதான். நீங்கள் யாராவது நினச்சி பார்க்குறீங்க, இவங்க தான் எனக்கு செட் ஆகணும், இவங்க தான் என் லைஃபு, இவங்க பார்ட்னரே இவங்க தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா காதல், நினச்ச உறவுகள், இவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு உண்மையாக இருந்தீங்கன்னா அது கைகூடும். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வக்கீல், அட்வொகேட், ஜட்ஜி, இவங்களுக்கெல்லாம் சூப்பர் டைம். அக்கௌண்டண்ட், அதாவது வங்கியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதுமாதிரி வாத்தியார்கள், பேராசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் இந்த வருஷம். அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சூப்பரில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் உங்கள் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நல்ல டைமு. இப்போ வந்து நமக்கு ஒரு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது நம்ம குட் டைமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருக்கிற எதிரி சூழ்ச்சி, அவனுக்கும் டைஅப் பண்ணிக்கிட்டு நம்மளை எப்படியாவது இந்த ஒரு ஜட்ஜாக விடாமல் சில வக்கீலை தடுப்பான். சில ஜட்ஜிக்கு அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுப்பான் அந்த வண்ணு. அதுவும் நீதித்துறையில் இருக்கிறவர்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத்தியார், அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை யாராவது பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்தமா நம்ம வேலை உண்டா, நம்மளுடைய திறமை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுல காட்டுங்க. இந்த வருஷம் பக்காவாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுமாதிரி எதிர்பார்த்த எல்லா விஷயமும் கை கொடுக்கும். என்ன பேஸ் பண்ணாலும் லாட்ரிலாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பர். ஜட்ஜ்மெண்ட்டு, முக்கியமான சில ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். ஏதாவது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பக்காவாக தீர்ப்பாகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக சில விஷயத்தை ஒதுக்கிக்கிங்க, இது இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நந்தி வழிபாடு பண்ணுங்கள்.
நந்தி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, திங்கட்கிழமை இதில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாலை சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப இந்த வருஷத்தில் நிறைய நல்லது நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. லாபச்சனியாக உங்களுக்கு முழுமையாக மார்ச் 6லேருந்து உட்காரும் பொழுது என்ன ஆகுது, லாபம் பெருக்கெடுக்கும். இந்த 3ல் இருக்கிறதுன்னு சில பேருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களை யாராவது ஒருத்தவங்க கைடு பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. அதனால் சில பேர் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் நம்புங்க. அவங்க பின்னாடி அழகாக போங்க. நல்லவங்களை பார்த்து நம்புங்க. அவங்க மட்டும் கெட்டவங்களை சொல்லணும்னு கேட்கக்கூடாது. உங்களை கைட் பண்ணுறவங்கள ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான்னு சொன்னால் கேட்கணும். பல்லு வலியாக இருக்கும்பா பார்த்துக்குப்பா, காதில் பஞ்சு வச்சுக்குப்பான்னு சொன்னால் கேட்கணும். இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா நல்ல மாற்றம் ஏற்படும். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி, இந்த சிவன் கோயிலில் இருக்கிற நந்தியை போய் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. 2026 எல்லா வளத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்ல நிலைமையே கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.